Now I would like to invite Sister M.F. Sumaya to share some hadith with us. மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இஸ்லாத்தின் அல் குர்ஆனை அடுத்து இரண்டாவது மூலாதாரமாக ஹதீஸ் காணப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் எனப்படுவதே ஹதீஸ் ஆகும். அந்த வகையில் சில ஹதீஸ்களை முன்வைக்க எம்.எஃப். சுமையாவை அழைக்கின்றேன். قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات செயல்கள் அனைத்தும் எண்ணங்கள் பொறுத்து கூலி வழங்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم அலைக்கும் பிஸ்ஸிதிகி எப்போதும் உண்மையை பேசுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم كل معروف صدقة அனைத்து நற்செயல்களும் தர்மமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்த நீ எங்கிருந்த போதும் அல்லாஹ்வை பயந்து கொள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் உங்களை சிறந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். Jazakallah khair, sister.